எதிர்கட்சின்னா எதிரி கட்சின்னு நினைச்சு நமக்கு அப்படியே பல வருஷமா பழகிடுச்சு. அதனால இது புதுமையா இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு நல்ல அரசியல் பண்பு. வடநாட்டுல வட மாநிலங்கள்ல எல்லாம் இது இருக்குது. தமிழ்நாட்டுல தான் எதிர்கட்சின்னு சொன்னா எதிரின்ற மாதிரி பாக்குறது. விஜய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் எ வெரி டீசன்ட் ஜென்டில்மேன். அவரை பொறுத்த வரையில யாரையும் புண்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற ஆள் இல்லை. யாரு போய் அவர்கிட்ட பேசினாலும் அவர் அதை கேட்டுக்குவாரு. இஸ் எ குட் லிசனர். நாம் தமிழர் கட்சி வரம்பு மீறி கீழ்த்தரமா பண்ணாலும் அந்த தலைவரை போய் சந்தித்து பேசியது, அவர் சொன்ன ஒரு விஷயத்தை உடனடியே அமுலாக்கி இருக்காரு. அதை கவனிச்சிங்களா நீங்க? நாம் தமிழர் கட்சி கோரிக்கை அரசு போக்குவரத்து கழகம் இருந்தத தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மாத்தணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. வைகோபால் சாமியை பாருங்க, எவ்வளவு மூத்த அரசியல்வாதி. அவர் எவ்வளவு சந்தோஷமா குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. நேற்று விஜயை பார்த்தோன்னா அவருடைய வீட்டுல வேலை செய்யற பெண்கள்லாம் விஜயை பார்த்தோன்னா எந்த அளவுக்கு கூஸ் பம்பு ஆனாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். விஜய் மிக நல்ல மனிதர், பண்பாளர், அன்பானவர். அவரை சித்தரிச்சாங்க, அவரை அவதூறு பண்ணாங்க திமுகவுடைய ஈகோ சிஸ்டம். அவ்வளவுதானே தவிர பேசிக்கலி இஸ் ஏ குட் பர்சன், குட் இன்டென்ஷன் அவருக்கு இருக்குது. அதனாலதான் நேற்று போய் எல்லாரையும் பார்த்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் ஏன் போய் சந்திக்கல சார்? காரணம், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்ற தகவல் வருது. திருமாவளவனை முதல்வராக்கி திமுக அதிமுகவும் பின்னால இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பல முயற்சிகள் நடந்தது. மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் இப்படியெல்லாம் நிறைய தகவல்கள் இருக்குங்க. சார், இப்போ அதிமுக தாவேக்காக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா சார்? அதிமுகவின் இன்றைய பிளவுகளுக்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமியினுடைய பேராசை தான். அவர் மக்கள் தீர்ப்பை மதித்து அமைதியா இருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு இந்த கட்சியில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுங்க. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாருன்னா, சித்திரை பொன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் மதிவண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஆயிட்டாரு. இப்ப திடீர்னு எதிர்கட்சியா இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மத்த கட்சி தலைவர்கள்லாம் போய் சந்திச்சுட்டு வராரு. இது என்ன காரணம் சார்? இது ஒன்றும் நமக்கு எதிர்கட்சின்னா எதிரி கட்சின்னு நினைச்சு நமக்கு அப்படியே பல வருஷமா பழகிடுச்சு. அதனால இது புதுமையா இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு நல்ல அரசியல் பண்பு. வடநாட்டுல வட மாநிலங்கள்ல எல்லாம் இது இருக்குது. தமிழ்நாட்டுல தான் எதிர்கட்சின்னு சொன்னா எதிரின்ற மாதிரி பாக்குறது. ஆளுங்கட்சின்னு சொன்னா அவங்க எதிர்கட்சிக்கு எதிரின்ற மாதிரி சிந்தனை. இதுக்கு காரணம் ஜெயலலிதா, கருணாநிதி, அதிமுக, திமுக இந்த ரெண்டு அரசியல் கட்சிகள் தான் அரசியலை ஏதோ ஒரு மல்யுத்தம் ஆக்கிட்டாங்க. அண்ணா அவர்கள் முதல் முறையா ஜெயிச்சப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவரை அந்த தேர்தல் 67 தேர்தல்ல கடுமையா விமர்சனம் பண்ணி அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண தந்தை பெரியார் அவர்களை தான் முதல்ல சந்திச்சு வாழ்த்து பெற்றார். அவர் திருச்சியில இருந்தார், இவர் சென்னையில இருந்து திருச்சிக்கு போய் வாழ்த்து பெற்றார். அதனால விஜய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் எ வெரி டீசன்ட் ஜென்டில்மேன். அவரை பொறுத்த வரையில யாரையும் புண்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற ஆள் இல்லை. யாரு போய் அவர்கிட்ட பேசினாலும் அவர் அதை கேட்டுக்குவாரு. இஸ் எ குட் லிசனர். அவர் ரொம்ப அதிகமா பேச மாட்டாரு அப்படின்றதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால அவர் அது நேற்று பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பாராட்ட வேண்டியது என்னன்னா, சீமான் அவர்கள் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச மறுநாள் ஒரு பேட்டி அவர் கொடுத்தார், பார்த்தேன் நான். ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு. அதாவது தமிழ் தேசியம், திராவிடம், இவர் ரெண்டும் தமிழகத்தின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால விஜய் என்ன சொன்னார்னா, ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு. நடுவுல நின்னா ரோட்ல லாரி அடிச்சுட்டு போயிடும். அதாவது சாவ அப்படின்னு மட்டும் சொல்லலை, அப்படியெல்லாம் ஆபாசமாக அவதூறு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருடைய தம்பிமார்கள் சில பேர், இந்த சேட்டை துரைமுருகன், இன்னும் சில பேர் திமுக ஆட்களாகவே மாறி அவரை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அதாவது ஆட்சிக்கே வந்துராத, இதுவரை அதிகாரத்தில் இருந்திராத, தேர்தலிலே போட்டியிடாத ஒரு கட்சியை
இவங்க எந்த அளவுக்கு டீல் பண்ணாங்கன்னா அதிமுக திமுகவை கூட விமர்சனம் பண்றது இல்லை. ஸோ இப்படி நாம் தமிழர் கட்சி வரம்பு மீறி கீழ்த்தரமா பண்ணாலும் அந்த தலைவரை போய் சந்தித்து பேசியது, அவர் சொன்ன ஒரு விஷயத்த உடனடியே அமுலாக்கி இருக்காரு. அதை கவனிச்சிங்களா நீங்க? நாம் தமிழர் கட்சி கோரிக்கை அரசு போக்குவரத்து கழகம் இருந்தத தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மாத்தணும்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா தமிழுக்கே உயிரை கொடுக்கிறோம், தமிழ்தாய் வாழ்த்திய 3வது இடத்துல வந்தது. அது 2வது இடத்துல பாடும்போது அமைதியா இருந்தாங்க 2021. 2026 கவர்னர் வந்து புது கவர்னர் அர்லேக்கர் பதவியேற்ற போதும் இப்படிதான் நடந்தது. ஆனா விஜய் பதவியேற்பில் அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தமிழ்தாய்க்கு அவமானாங்கள அந்த ஆட்சி நடத்தின திமுக கிட்ட போராடினாங்கல்ல நாம் தமிழர், தமிழக அரசு போக்குவரத்து கழகம்னு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு காலையில அந்த செய்தி கேள்விப்பட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அப்போ விஜயை பொறுத்தவரையில அரசியல்ல விமர்சனம் பண்றது வேற, அரசியல் கருத்துக்களை எதிர்ப்பது வேற, கண்டிப்பது வேற. தனிப்பட்ட முறையில நட்பு பழக்கம் என்பது இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல வரவேற்கத்தக்க அம்சம். அவருடைய ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டு பிரச்சனைகளை சந்திக்க ஒரு கருத்துருவாக்கம், அதாவது கான்சென்சஸ்னு ஆங்கிலத்தில் கருத்தொற்றுமையை உருவாக்க பெரிதும் உதவும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கிற எல்லாரையும் சந்திச்சு பேசுறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. வைகோபால் சாமியை பாருங்க, எவ்வளவு மூத்த அரசியல்வாதி, அவர் எவ்வளவு சந்தோஷமா குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. நேத்து விஜயை பார்த்தோன்னா அவருடைய வீட்டுல வேலை செய்யற பெண்கள்லாம் வந்து விஜயை பார்த்தோன்னா எந்த அளவுக்கு கூஸ் பம்ப் ஆனாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ விஜய் வந்து மிக நல்ல மனிதர், பண்பாளர், அன்பானவர். அவரை வந்து சித்தரிச்சாங்க, அவரை வந்து அவதூறு பண்ணாங்க திமுகவுடைய ஈகோ சிஸ்டம். அவ்வளவுதானே தவிர பேசிக்கலி இஸ் ஏ குட் பர்சன், குட் இன்டென்ஷன் அவருக்கு இருக்குது. அதனாலதான் நேற்று போய் எல்லாரையும் பார்த்தாரு. அது ஒரு நல்ல வரவேற்க தகுந்த பண்பு தான் நான் நினைக்கிறேங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் ஏன் போய் சந்திக்கல சார்? காரணம், அந்த கட்சியில ஒரு குழப்பம் நிலவிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து அவர் முதல்வரா இருக்க போய் பார்த்தா ஒரு அணிக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கலாம்ன்றது என்னுடைய எண்ணம். அது எதனால தெரியாது. 2வது வந்து என்னன்னா, பாஜகவோடு உறவுல இருக்கிறாரு இன்னைக்கு. அவரு இவருடைய தத்துவார்த்த எதிரி, சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்ற அந்த மதவெறி கூட்டம் இருக்கு இல்லையா, பாசிஸ்ட் மென்டாலிட்டி உள்ள பிஜேபி, அந்த கூட்டணியில அந்த அணியில ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு. என்டிஏவினுடைய தலைவரை அவர் தான் அமித்ஷாவை அறிவிச்சுட்டு போயிட்டார்ல தமிழ்நாட்டுல. ஆனா நேத்து அவர் பார்த்தவங்க எல்லாம் பாருங்க, மதவாதத்தை எதிர்ப்பவர்கள். வேற வேற கட்சிகளா இருக்கலாம், யாரும் மதவாதத்தை ஆதரிப்பவர்கள் அல்ல, பாஜகவை ஆதரிப்பவர்கள் அல்ல. ஸோ இந்த வித்தியாசம் கூட அவருக்கு யோசித்திருக்கலாம். நான் 2 காரணம். ஒண்ணு, அவர் இன்னமும் தேசிய ஜனநாயக முன்னணியில அங்கம் வகிக்கிறார். அமித்ஷாவின் விரல் அசைவுக்கு கண்ணசைவுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறவர். அப்ப அவரை போய் நம்ம பார்க்கறது அது ரொம்ப தப்பா போகும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் பொலிட்டிக்கலா. 2வது, இந்த கட்சியை இப்ப அலைப்பாஞ்சிட்டு இருக்கு. இதுல வந்து யாரு தலைவர்னு செட்டில் ஆகி வரட்டும், நம்ம பார்க்கலாம் கூட அவர் நினைச்சிருக்கலாம். முதல்ல வெளியே வரணும் இல்ல, பிஜேபி கிட்ட இருந்து வெளியே வரணும் இல்ல. அப்புறம் நீங்க சொல்லுவீங்க ஏன் பாஜக தலைவர்களை பார்க்கலன்னு கேட்பீங்களா? நயினார் நாகேந்திரன் போய் ஏன் பார்க்கவில்லை கேட்க மாட்டீங்கல்ல. அதான் அரசியலுங்க. அவருக்கு வந்து நான் மதவாத அரசியல் பிடிக்காது, அதனால பார்க்கல. ஆனா பாமக அன்புமணி ராமதாஸ் அவரை போய் சந்திச்சிருக்காருல்ல சார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இல்ல நீங்க அவர் ஒண்ணும் என்டிஏல இருக்கிறாரு தானே தவிர தேர்தல் முடிஞ்சு போச்சு. அவர் என்ன என்டிஏ தலைவரா தமிழ்நாட்டுக்கு? அது மட்டும் இல்ல, பாமக என்பது ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் தான். அவங்க வந்து இடஒதுக்கீடுக்கும் சமூக நீதி கொள்கைக்கும் முன்னால நிக்கிற ஆட்கள். ஆனா பாஜக அப்படி கிடையாது. அதனால அன்புமணி ராமதாஸை பார்த்ததையும் பாஜக தலைவர்களை பார்க்கறதையும் ஈக்குவல் பண்ண முடியாது. அது ஒரு தனிப்பட்ட கட்சிங்க அது. அதனால அவர் போய் பார்த்துருக்கார். 2வது, அன்புமணி ராமதாஸும்
இவரை போன்ற ஒத்த வயசு உள்ள ஆட்கள் தானே. சார் இன்னைக்கு வந்து சி.வி. சண்முகம் அவரு அதிமுக எம்எல்ஏ, அவரையும் போயிட்டு இன்னைக்கு வந்து சந்திக்கிறதா வந்து தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சார் காரணம்? இல்ல சந்திச்சிட்டாரா? இன்னும் சந்திக்கல, அறிவிச்சிருக்காங்க போறதா தகவல் வந்திருக்கு. தகவல் வரட்டாங்க, தகவல் நிறைய தகவல் வருதுங்க. அதனால வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்ற தகவல் வருது. திருமாவளவனை முதல்வராக்கி திமுக அதிமுகவும் பின்னால இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பல முயற்சிகள் நடந்தது. மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் இப்படியெல்லாம் நிறைய தகவல்கள் வந்து இருக்குங்க. தகவல்களை நாம பேச வேணாம், செய்தி ஆகட்டும், செய்தியை நம்ம பேசலாம். சார் இப்ப வந்து மது அந்த கடைக்கு பக்கத்துல, பேருந்து பக்கத்துலயோ, கோவில்ல, அதுக்கப்புறம் கல்வி நிலையங்கள்லாம் மூடணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்காரு. அது எல்லா அரசியல்வாதிகள் வரும்போதுமே, தலைவர்கள் ஆகும்போது எல்லாருமே அந்த உத்தரவு போடுறாங்க தான். ஆனா இவர் வந்து விதிமுறைகளை மாத்தலாம் இல்லையா? ஏன் உத்தரவு உத்தரவு ஒண்டி போட்டிருக்காரு? அதாவது அவர் ஆட்சி பொறுப்பேற்று 2வது நாள் தான் ஆயிருக்கு. அவர் வந்து நல்ல விஷயத்த செஞ்சிருக்கிறாருன்னு பாராட்டுமே ஒழிய அதுல வந்து குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுன்றது நியாயமா இருக்காது. அதாவது 717 மதுபான கடைகளை மூட வேண்டும் 2 வாரத்துக்குள்ளன்னு உத்தரவு போட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம் நியாயமான காரணம். அதாவது கல்வி கூடங்கள், பள்ளிகள், அப்புறம் வந்து கல்வி நிலையங்கள், இதுக்கு அருகில் இருக்கிறவங்க, பேருந்து நிலையம், அது இல்லாம அனைத்து மத வழிபாட்டு தலங்கள், இந்து கோயில்கள், முஸ்லிம் மசூதிகள், கிறிஸ்துவர்கள் சர்ச்சுகள், இது எல்லாத்துலயும் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறத வந்து மூடணும் அப்படின்றது நீண்ட நாள் மக்கள் கோரிக்கையா இருக்கு. போராட்டங்கள் நடக்குது, பெண்கள்லாம் போராடி இருக்காங்க, பல இடங்கள்ல பக்தர்கள் போராடி இருக்காங்க. அதனால அதையெல்லாம் அவர் தெரிஞ்சவர், பார்த்தவர்ன்ற அடிப்படையில யாரும் கேட்காமலே அவர் பண்ணியிருக்காரு. மது விலக்கு கொள்கையில அவர் என்ன நிலை எடுக்க போறாரு, டாஸ்மாக் கடைகளை மூடுவது பற்றியோ இத பத்தி எல்லாம் என்னன்னு அவர் ஆய்வு பண்ணி தான் முடிவெடுக்க முடியும். சார் இப்ப வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆட்சியில வரும்போது அந்த வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. இதுல இவர் என்ன தனித்துவமா என்ன வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுவாருன்னு சொல்றீங்க? தனித்துவம் இல்லம்மா, அதாவது மாநிலத்தின் பொருளாதாரம் எந்த நிலையில இருக்குது என்பதை ஒயிட் பேப்பர் மூலமா மக்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இன்டென்ஷன் இஸ் குட். அதாவது டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், வெளிப்படையான அரசு, மக்களுக்கு எல்லாம் தெரியணும். இப்போ 10 லட்சம் கோடி, நியர்லி 9,40,000 நினைக்கிறேன் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன்லாம் வந்து நாங்க நல்லதுக்காக வாங்கணும், திட்டங்களுக்காக வாங்கணும்னு சொல்றாங்க. இந்த கடன் வாங்கின தொகை முழுவதும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கா, இல்ல அதை ஊழல் புரிவதற்கான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குதா, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கலாம் இல்ல. சார் இப்ப வந்து அதிமுக வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா சார்? அதிமுக சொன்னதாக இதுவரைக்கும் தகவல் இல்லையா? அதிமுகவில் ஒரு பிரிவினர், வேலுமணி, சி.வி. சண்முகம் ஒரு பிரிவினர் தான் தாவேக்காவுக்கு ஆதரவு தரதா சொல்றாங்க. எடப்பாடி தலைமை ஏற்ற இன்னொரு பிரிவினர் வந்து நாங்க நாளைக்கு வந்து எதிர்த்து வாக்களிப்போம், நம்பிக்கை வாக்கு அப்படின்னு தீர்மானத்தை சொல்றாங்க. அதனால ஒட்டுமொத்த அதிமுகவும் ஆதரிப்பது போல நீங்க சொல்றீங்க, அது மாதிரி இல்லைங்க. அதுல ஆக்சுவலா வந்துங்க, நான் அதான் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சேன். அதாவது அதிமுகவின் இன்றைய பிளவுகளுக்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமியினுடைய பேராசை தான். அவர் வந்து மக்கள் தீர்ப்பை மதித்து அமைதியா இருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு இந்த கட்சியில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுங்க. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாருன்னா, பாஜகவை பயன்படுத்தி தன்னை எப்படியாவது முதலமைச்சர் பதவியில மீண்டும் உட்கார வைக்கணுன்றதுக்காக அவர் ரொம்ப முயற்சி பண்ணதின் விளைவாக பாஜக திமுக கிட்ட சொல்லி ரஜினிகாந்த் அனுப்பிச்சு ஒரு டீல், ஆக்சுவலி அது ஒரு இதாவே உருவாச்சுங்க. இன்னைக்கு அது அம்பலமாயிருக்கு. பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்றது புதுசு இல்லை. திமுக வந்து பாஜக உடைய முன்முயற்சியால் பழனிசாமியை முதல்வராக கொண்ட அதிமுக ஆட்சியை வெளியிலிருந்து ஆதரிக்கும்.
நெட் ரிசல்ட் என்னன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்க தடுக்கணும், விஜய் முதலமைச்சரா எந்த காரணத்தை கொண்டும் ஆகிடக்கூடாது. அப்படி முதலமைச்சரா ஆயிட்டார்னா எம்ஜிஆர் மாதிரி அடுத்து 10-20 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார், நமக்கு அரசியல் அதிகாரமே இல்லைன்னு உதயநிதி போன்றவர்கள் மு.க. ஸ்டாலினை நிர்பந்தித்ததும், ஒரு பக்கம் பாஜகவினுடைய அந்த தூதுவராக ரஜினிகாந்த் சென்று அவருக்கு வேற வழி இல்லை, நீங்க இந்த இதுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி பிளே பண்ணதும் தான் அந்த திட்டம் வந்தது. ஆனால் அந்த திட்டத்தை அதிமுகவில் இருக்கிற பெரும்பகுதியினர் எதிர்த்தாங்க. எடப்பாடி இதை முன் வச்ச போது திமுக நமக்கு ஆதரவு கொடுக்குது, பாஜக நமக்கு ஆதரவு கொடுக்குது, நம்ம ஆட்சிக்கு போயிடலாம் அப்படின் போது அதை ஏற்க அதிமுகவில் இந்த சி.வி. சண்முகம் பல பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க மறுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, மக்கள் தீர்ப்பை நாம மதிக்கணும், நம்மளை எதிர்கட்சியா கூட வரக்கூடாதுன்னு மிக குறைவான சீட்டை கொடுத்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட தொகுதியில நம்ம 3வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கோம். பல தொகுதிகள்ல நமக்கு டெபாசிட் போயிருக்கு. அப்ப மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு ஆளை அதுவும் நம்முடைய ஜென்ம எதிரியான, இதை எதிர்த்து கட்சி, இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ எம்ஜிஆரால, ஜெயலலிதாவால வளர்க்கப்பட்டதோ, அந்த கட்சி ஆதரவோடு நீங்க ஆட்சி அமைக்கணும் நினைக்கிறது தப்பு அப்படின்னு அதுலதான் பிளவு ஒரிஜினலா வந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இதை எதிர்க்கிறாங்கன்றதுக்காக திருப்பி பிளான் பி போனாங்க. பிளான் பி என்னன்னா, ஒரு தலித்தான திருமாவளவனை விசிக தலைவரை முதல்வராக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து, இது விபி சிங் காலத்து ஃபார்முலா. விபி சிங்க கம்யூனிஸ்டுகளும் ஆதரிச்சார்கள், பாஜகவும் ஆதரிச்சு 2 பேரும் சேர்ந்து விபி சிங்க முட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிக்கல. அது போலதான் இன்னைக்கு தொல் திருமாவளவனை இன்னொரு விபி சிங்கா மாத்தலான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுவும் நடைபெற முடியல. அதனாலதான் விசிக தலைவர் அந்த ஆதரவு கடிதத்தை கொடுப்பதற்கு ஒரு 24 மணி நேரம் தாமதப்படுத்தினாரு, இழுத்தடிச்சாரு, எல்லாம் நமக்கு தெரியும். அவருக்கும் முதல்வர் ஆயிடலாமா, 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு முதல்வர், ஏன் ஜார்க்கண்ட்ல மதுகோடான்ற ஒரு சுயேட்சை முதல்வர் ஆன மாதிரி நாம ஏன் ஆகக்கூடாதுன்னு ஆசைதான் யாரு வெக்கம் அறியாததுன்னு. அதனால எல்லா முயற்சியும் பண்ணாங்க. இது அதிமுகல இருக்கிற சிலருக்கு பிடிக்கல.